ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரலா பேசப்படுற ஒரே விஷயம் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கருடைய புக் ஈவெண்ட். ஏன் இவ்வளோ வைரலா பேசப்படுது அப்படின்னா, அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களால. தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அவங்களுடைய எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த முதல் மாநாட்டிற்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் பேசிய பொது மேடை இந்த மேடையிலையும் ரூலிங் பார்ட்டியை டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க பேசலாம். இந்த ஈவெண்ட் பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல முக்கியமானவர்கள் ஸ்ரீனிவாசன், ஹெட் ஆஃப் விகடன், ஆதவ் அர்ஜுனா. இவர் வந்து யாருன்னா விசிகேவோட துணை பொதுச் செயலாளர். அது மட்டும் இல்லாம வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட ஃபவுண்டர். அடுத்ததா பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் சந்துரு. இவரை பத்தி தான் ஜெய்பீமே படம் எடுத்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆனந்த் டெல் டும்பே. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கருடைய பேரன். கடைசியா நம்ம தளபதி விஜய் அவர்களும் வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே நிறைய பேசியிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப இந்த வீடியோல தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரோட இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு வரமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பர், நண்பி, தோழி, தோழிகள் எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை போட்டு தன்னோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ கூட நிறைய பேர்கிட்ட உங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு 3 நாள்ல திரும்பி வர்றது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகும், ஒரு பெரிய சாதனையாகவும் நினைப்பாங்க. ஆனா 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நியூயார்க் சிட்டிக்கு போயிட்டு உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சு டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு அசாத்திய மனிதர். அது கூட பெருசு இல்ல, அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம நீ இந்த சாதி இல்ல, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படின்னு சொல்லி தீண்டாமை, அவர் அனுபவிச்ச தீண்டாமையை பத்தி சொல்றாரு. அவர் ஸ்கூலுக்கு போனாலும் சக மாணவர்களோட உட்கார விட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. எல்லா சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும் அவர் கூட இருந்திருக்கு. அதுதான் படி படி படி. அந்த படிப்பு தான் அவரோட வைராக்கியமா இருந்திருக்கு. அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட தலை சிறந்த இன்டெலக்சுவல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாரு. சரி, வன்மத்தை மட்டுமே கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு திருப்பி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எந்த சாதியா இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, சட்டத்தின் முன்பு நம் அனைவருமே சமம் அப்படிங்கிற உயிரிய கோட்பாட்டை கொண்டு வந்து நம்ம எல்லாருமே பெருமைப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது திரு அம்பேத்கர் அவர்கள் இப்போ உயிரோட இருந்திருந்தா நம்ம இந்தியாவை பார்த்து என்ன நினைச்சிருப்பாரு? பெருமைப்பட்டிருப்பாரா இல்ல வருத்தப்பட்டிருப்பாரா? அப்படி வருத்தப்பட்டிருந்தா எதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாரு? இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அப்படி ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படணும். அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படணும்னா அந்த கடமையும் அந்த உணர்வும் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பத்தி பேசுறாரு. சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தேர்தல் நியாயமா நடக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்லல. சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடக்குது அப்படின்னு நம்ம இந்தியர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படி அமையணும்னா தேர்தல் அதிகாரிகளை உரிமைத்த கருத்து அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாள். அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களோட ஜனநாயக உரிமை தினம். அதனால அன்னைக்கு அந்த டேட்டை ஜனநாயக உரிமை தினமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அம்பேத்கர் அவர்களை பத்தி நினைச்சாலே சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி நினைக்காம இருக்க முடியாது. இன்னைக்கும் மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டிக்காம இந்திய ஒன்றிய அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த அரசு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டோட அரசு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுல வேங்கை வயல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர்ல எந்த நடவடிக்கையும் இதுவரைக்குமே எடுக்கவில்லையே. பல ஆண்டுகள் பல வருஷங்கள் கடந்தாலும் ஒரு துரும்பு கூட கிள்ளி போடலையே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டோட அரசை டைரக்டா அட்டாக் பண்றாரு. இது எல்லாத்தையுமே அண்ணல் அம்பேத்கர் பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம மக்களுக்கு கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா ஒன்னா ரெண்டா பெண்களுக்கு எதிராக, பெண் பிள்ளைகளுக்கு எதிராக, ஏன் மனித உயிர்களுக்கு எதிராக நம்ம பாக்குறோம், படிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்கக்கூடிய அரசுக்கு, அது மட்டும் இல்லாம மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு அரசுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைல்ல சொல்றாரு. பார்த்தோம்னா சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், அறிக்கை விடுறதும், மக்களோட மக்களா நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதும், மழை வெள்ளத்துல போட்டோ ஷூட் பண்றதும், இதுல எதுலையுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா சில சமயங்கள்ல சம்பிரதாயத்துக்காக பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மக்களோட குடும்பத்துல நானும் ஒருத்தனா, மக்களோட மக்களா என்ன உதவி வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமே இல்லாம மக்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க தெரியாத, மக்களுடைய அடிப்படை சமூக நீதியை அளிக்க இயலாத கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி
இருமாப்பு 200 வெல்லுவோம் அப்படின்னு மக்களின் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு சேர்ந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக காக்கும் கூட்டணி கணக்குகளை 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடைசியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கருடைய புக் ஈவெண்ட் கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளோட பிரஷர் இருக்கும் அப்படின்னு என்னால யூகிக்க முடியுது. இருந்தாலும் அவருடைய மனசு ஃபுல்லா இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா 2026ல எந்தெந்த கட்சி கூட எந்தெந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு மிக மிக பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.